தன்னோட தொண்டர்களை ரத்தத்தின் ரத்தம்னு அதிமுக தலைவர்கள் அடிக்கடி மேடையில சொல்றதுக்கான உண்மையான அர்த்தத்தை அன்னைக்கு தான் இந்த எளிய கிராம மக்கள் முழுசா புரிஞ்சுக்கிட்டாங்க. சாமிய மக்களும் ஏதோ ஒன்று ஆயிடும். இந்த உயிருக்கு யாரு பாதுகாப்பு அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஃபாரஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் நான் பாதுகாப்புன்னு கேட்டபடி. அரசாங்க அதிகாரிகளால மொத்த கிராமமும் மீண்டு வர முடியாத அளவுக்கு சேதப்படுத்தப்பட்டுச்சு. திரும்ப அவங்க வாழ்க்கையை துவங்கணும்னா நம்ம ஏதாவது கொடுத்தா தான் துவங்க முடியும். இந்த சூழ்நிலையில் அப்போது தலைவராக இருந்த தோழர் ஏ. சவுந்தரராஜன் தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையும் உண்டியல் அடித்தாங்க. உண்டியல் அடித்து ஒரு பெரிய லாரி நிறையா பொருளை ஏற்றிட்டு வந்தார் ஏஎஸ். அலுமினிய பாத்திரம், சமைக்கிறதுக்கு, தண்ணி வைக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு தட்டு, அதை பூரா கொடுத்துட்டு கையில் இருந்த 5000 பணத்தை கொடுத்து வழக்கு நிதியாக வச்சிங்கன்னு அவங்க மறுவாழ்வை துவக்குவதற்கான ஒரு அடிப்படையை ஏற்படுத்தி கொடுத்தது சிஐடி. மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பாக பொதுநல வழக்கு ஒன்று ஹைகோர்ட்டில் கொடுத்தாங்க. இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் டேக்கிங் அப் ஆன் ஃபைல் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உயர்நீதிமன்றம் நிராகரிச்ச வழக்க அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்க உதவியோட நல்லசிவன் பேர்ல உச்ச நீதிமன்றத்துல ரிட் மனுவா தாக்கல் செஞ்சாங்க. அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அந்த அம்மா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்லி சட்டமன்றத்தில் அவங்களும் சொல்லிட்டாங்கல்ல. நீங்க சட்ட போராட்டம்னு சொன்னீங்கன்னா அந்த சட்ட போராட்டத்துக்கு ஆரம்பம் இதுதான். சம்பவத்தை கேள்விப்பட்ட அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை சார்ந்த மைதிலி சிவராமனும் பாப்பா உமாநாத்தும் ஜூலை 31 நேரடியா வாச்சாத்திக்கு போய் நடந்த சம்பவங்களை எழுத்துப்பூர்வமா எழுதி SC/ST கமிஷனர் பாமதி IAS கிட்ட புகார் கொடுத்தாங்க. ஓரிரு நாட்கள்லயே வாச்சாத்தி கிராமத்தை நேர்ல பார்வையிட்டாங்க பாமதி IAS. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டு ஒரு IAS அதிகாரி பார்வையிட வராங்கன்னு தெரிஞ்சும் அந்த மாவட்ட கலெக்டர், SP, தாசில்தார்னு ஒருத்தர் கூட அங்க வரல. அங்கேயும் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களோட உதவியாலும் ஒத்துழைப்பாலும் பாமதி IAS கள நிலவரத்தை பார்த்து ஆய்வு பண்ணி ஒரு அறிக்கையை உருவாக்குறாங்க. எங்களை கொலை பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்தது ஆரம்பத்தில். அப்புறம் அதை நாங்கள் அம்பலப்படுத்தி தமிழ்நாடு பூரா இந்த செங்கோட்டையனுடைய இந்த கொலை முயற்சி, கொலை தூண்டுதல்ன்றதுக்கான எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு பூரா கட்சியின் சார்பில் நடந்துவிட்டு அப்படி தான் அது நாங்கள் தப்பிச்சோம். ஒரு வேளை இல்லைன்னா நான் அப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டேன், அப்பயும் பிடிச்சிருப்பாடுவேன். அதில் BSNL ஊழியர்களுடைய அந்த உதவி பெரிய உதவி. பிரேடு கூட்டி போகிற வனத்துறை அமைச்சர் செங்கோட்டை அங்கேயே ரூம் போட்டு தங்கி ரவுடிகளை ஏவி விட்டு இவங்களை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணார். நம்ம கட்சி தோழர்கள், அங்கே CIT சார்ந்த தோழர்கள், வாலிபர் சார்ந்த தோழர்கள், மார் சார்ந்த தோழர்கள் எல்லாம் அவங்க முன்னாடி நிறுத்தி இந்த பக்கம் 1000 பேர், இந்த பக்கம் 1000 பேர், இந்த வாச்சாத்தி பெண்களை நடுவில் நிறுத்தி ஊர்வலமாக கூட்டிகிட்டு போவாங்க கோர்ட்டுக்கு. அப்புறம் ஆட்டோ தொழில் சேர்க்கும் அவங்க எல்லாம் ஆட்டோவோட வந்துட்டாங்க. எல்லாமே சின்ன கீரல் கூட அவங்க மேலே விழக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப வலுவாக கட்சியில் விடுபட்டுச்சு. இந்த தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இல்லைன்னா இந்த கிராமம் சுடுகாடாயிட்டு இருக்கும்.